நமக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, ஒரே கட்சியை மூணாக உடைச்சி அந்த 3 கட்சியும் கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு நிறைய கட்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது, இது ஒரு இதை விட ஒரு பெரிய ஜோக்கு வேறு ஒன்றும் இருக்க முடியாது. 2021 மக்கள் அவங்களுக்கு வழி அனுப்பிச்சாங்க, 2024 மக்கள் வழி அனுப்பிச்சாங்க, 2026 அந்த கூட்டணிக்கு மக்கள் வழி அனுப்ப போகிறாங்க. என்டிஏவோட கூட்டணி வைக்கிறத விட தூக்கு மாட்டிக்கிறதே மேலாம் பேசினார். ஆனால் இன்றைக்கி ஒரு பதவி சந்தர்ப்பவாதம் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கடன் வாங்கி தான் நிலைமையை சமாளிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மாநில அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு 40% நிதியை நீங்கள் ஒதுக்குவீங்கன்னா அவங்க எப்படி ஒதுக்க முடியும்? நமக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, ஒரே கட்சியை மூணாக உடைச்சி அந்த 3 கட்சியும் கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு நிறைய கட்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது, இது ஒரு இதை விட ஒரு பெரிய ஜோக்கு வேறு ஒன்றும் இருக்க முடியாது. இப்போ டிடிவி தினகரன் ஏற்கனவே எங்கே இருந்தார், அல்லது நாளைக்கு சேர போகிறதா சொல்லக்கூடிய வேறு சில பேர் எங்கே இருந்தாங்க? எல்லாம் அதிமுகவில் தான் இருந்தாங்க. அவங்கள தனித்தனியாக உடைச்சிட்டு அந்த கட்சி இந்த கட்சியும் சேர்த்தா அது இல்லாமல் வேறு கட்சி உங்கள் கூட்டணியில் எது சேர்ந்துருக்கு? என்ன புதிய கூட்டணி வந்திருக்கு? நீங்கள் அது மட்டும் இல்லை, இந்த இடைப்பட்ட காலத்தில் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியை பற்றி, எடப்பாடி பழனிசாமியை பற்றி, பாரதிய ஜனதா கட்சியை பற்றி எவ்வளோலாம் பேசினார். என்டிஏவோட கூட்டணி வைக்கிறத விட தூக்கு மாட்டிக்கிறதே மேலாம் பேசினார். ஆனால் இன்றைக்கி ஒரு பதவி சந்தர்ப்பவாதம் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்திருக்கிற ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியை தவிர அதில் மக்களுடைய நலனோ தமிழ்நாட்டு நலனோ எதுவும் கிடையாது. இப்போ பாரத பிரதமர் இன்றைக்கி இதில் சென்னையில் மதுராந்தகத்து பக்கத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை நான் என்ன கேட்குறேன், இந்த 10 ஆண்டு காலத்தில் சாதாரண உழைப்பாளி ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவித்து அந்த திட்டத்தின் மூலம் மக்களுக்கு பலன் கிடைச்சிருன்னு சொல்ல முடியுமா? இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் ஏற்கனவே கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு மேலே இருந்த மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டம் என்கிற சட்டத்தை அநேகமாக முழுசாக ரத்து பண்ணிவிட்டு மொத்தமாக அந்த கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுடைய வேலை வாய்ப்பில் மண்ணள்ளி போட்டுட்டு ஒட்டுமொத்தமான ஏழைகளுடைய வயிற்றில் அடிச்சுட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் வாக்கு கேட்குறீங்களே, இந்தியாவில் போய் நாங்கள் தான் திறமையான ஆட்சின்னு சொல்கிறீங்களே, இது என்ன மாதிரியான கொடுமை இது? ஏன் இன்றைக்கி எடப்பாடி உட்பட அந்த 100 நாள் வேலையில் பேரை மாற்றுறதுங்கிறது மட்டும் இல்லை, மகாத்மா காந்திங்கிற பேரை எடுக்கிறதுங்க மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமான அந்த சட்ட உரிமையே இன்றைக்கி பறிச்சுட்டு என்ன சொல்கிறார், நாங்கள் 125 நாளைக்கு வேலை கொடுக்க போகிறோம். இந்த 11 வருஷத்தில் ஒரு ஆண்டு கூட பிஜேபி அரசாங்கம் 100 நாள் வேலையை உத்தரவாதப்படுத்தலை. 48 நாள் 50 நாள் 45 நாள் தான் அவங்க வேலையே கொடுத்துருக்காங்க சராசரி. 100 நாளே வேலை கொடுக்காத ஒரு அரசாங்கம் நாங்கள் 125 நாள் வேலை கொடுக்குறோன்னு சொன்னால் எங்கேருந்து போய் கொடுக்க போகிறீங்க? அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் திட்டத்தினுடைய இது என்னென்னா 90% நிதி மத்திய அரசு நிதி, 10% தான் மாநில அரசு. இப்போ நீங்கள் என்ன மாற்றுறீங்க, மொத்தம் ஒதுக்கப்படக்கூடிய தொகையில் நிதியில் 60% மத்திய அரசு, 40% மாநில அரசு. இப்போ 40% மாநில அரசு ஒதுக்குனாதான் அந்த வேலை திட்டத்தையே நிறைவேற்ற முடியும். ஏற்கனவே மாநில அரசுகள் பாஜகவுடைய கொள்கையினால் கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியாத அளவுக்கு நிதி சுமை இருக்குது. கொடுத்த வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றுவதற்கு திணறக்கூடிய போராடக்கூடிய நிலைமை என்பது இருக்குது. கடன் வாங்கி தான் நிலைமையை சமாளிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மாநில அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு 40% நிதியை நீங்கள் ஒதுக்குவீங்கன்னா அவங்க எப்படி ஒதுக்க முடியும்? நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தயாராக தாங்க இருந்தோம், மாநில அரசு நிதி ஒதுக்கலை, ஆகவே இந்த திட்டத்தை செயல்படுத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி விதைகள் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மின்சார சட்டம் 25 நிறைவேற்றிட்டாங்க. அந்த மின்சார சட்டம் 25 நிறைவேற்றினா தமிழ்நாட்டில் மின்சார கட்டணத்தை தீர்மானிக்கிற அதிகாரம் மாநில அரசு கையிலேருந்து பறிக்கப்படும். தனித்தனி கம்பெனிகளுக்கு தனியாருக்கு கான்ட்ராக்ட் விடுவாங்க, கட்டணத்தை அவங்க தான் தீர்மானிப்பாங்க. சிதம்பரம் பகிர்மானம் இருக்குன்னா அதை ஒருத்தர் கான்ட்ராக்ட் ஏலம் எடுத்துட்டாருன்னா அவர் என்ன வேலை தீர்மானிக்கிறாரோ அதுதான் அங்கே கட்டணும்.
தமிழ்நாடு பூரா யூனிஃபார்மாக கூட இருக்காது. எனவே இவ்வளவு மோசமாக இந்த மக்களுக்கான திட்டங்களை பூரா நாசப்படுத்திட்டு மக்களுடைய வயிற்றில் அடிச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு கேட்குற வர்றதும் அவரை எடப்பாடி உட்பட எல்லாரும் மன்மா நெஞ்சார வாங்க வாங்கன்னு வரவேற்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைக்கப்படுகிற துரோகம். ஏற்கனவே தெரியும், கல்விக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல, பல நிதி பாக்கி இருக்குது. எவ்வளவு கேட்டாலும் அதெல்லாம் மறுக்கக்கூடிய அந்த அரசாங்கம் எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்பீங்க? இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பாழ்படுத்தியிருப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு நல்ல பாடத்தை புகுத்துவாங்க. சார், எடப்பாடியார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபா பணம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இங்கே தமிழக அரசு 1000 2000 சொல்லியிருக்காரு. அதை பற்றி கருத்து என்ன சார்? அதாவது அவங்க 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. எடப்பாடி என்னன்னா 10 வருஷம் ஆட்சியில் இருந்தார், அதிமுக இருந்தது. இவங்க ஆட்சியில் நான் 5 வருஷம், இவர் ஆட்சியில் இருந்தார் 4 வருஷம். அன்னைக்கு கிடைச்ச வாய்ப்புகள் இன்றைக்கி கொடுக்க சொல்கிறேன்னு கூட அன்றைக்கே கொடுத்துருக்கலாமே. நீங்கள் ஆட்சியில் இல்லாமல் புதுசாக இன்றைக்கி ஆட்சிக்கு வந்தீங்கன்னா வேறு விஷயம். நீங்கள் ஆட்சியில் இருக்கிற போது ஏன் கொடுக்கல? 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்ன போதே இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத சொன்னீங்களே. அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவே முடியாது அப்படின்னு சொன்னீங்களே. இப்போ என்ன சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் பழைய ஓய்வூதியத்தை கொடுப்போன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? எனவே ஏதாவது விதண்டாவாதம் பேசுறதுல வல்லவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி. அந்த அடிப்படையில் தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. விஜய் அவர்களுக்கு வந்து விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு சார், அதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன சார்? எல்லா கட்சிக்கும் கேட்குறவங்களுக்கு சின்னம் ஒதுக்குறது ஒரு சாதாரண நடைமுறை தாங்க. அது ஒன்றும் பெரிய விசேஷமானதெல்லாம் இல்லை. அந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிற கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் மனு போட்டால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு நிரந்தரமான சின்னம் இருக்குது. அங்கீகரிக்காத அரசியல் கட்சிகள், பதிவு பண்ண கட்சிகள் நாங்கள் தேர்தலில் நிற்க போகிறோன்னு சின்னம் கேட்டால் கொடுக்குற வழக்கமான வாடிக்கையான ஒன்று தானே அது. தேதி வர்ற வரைக்கும் அவங்க திமுக அமைச்சர்கள் மீது எதை வேணாலும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ கூட பாருங்கள், உதயநிதியை பதவி நீக்கம் பண்ணுங்கிறாங்க. ஒரு மதுரை நீதிமன்ற ஒரு தீர்ப்பு இருக்குது, அது எவ்வளோ அபத்தமான தீர்ப்பு. அது சனாதன கோட்பாட்டை எதிர்க்கிற காரணத்தினாலேயே இந்து மக்களை எதிர்க்கிறதா அந்த நீதிபதி இட்டுக்கட்டி தீர்ப்பு சொல்கிறது எவ்வளவு ஒரு அபத்தமானது, ஒரு மோசமானது. ஒரு நீதிபதி ஒரு பாஜகவில் இருக்கிற ஒருத்தர் சொன்னால் கூட பரவாயில்ல, ஒரு கோட்பாட்டை நம்ம சனாதன ஒழிப்பு என்கிற மாநாட்டை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் நடத்துது, அதில் வந்து அவர் பேசுகிறாரு. அந்த சனாதன ஒழிப்பு என்பது இன்றைக்கி இருக்கிற மக்கள் மத்தியில் ஒரு சமநிலையை வற்புறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சனாதன கோட்பாடு தேவையில்லை, அதை ஒழிக்கணும்னு சொல்கிறோம். வர்ணாசிர முறையை ஒழிக்கணும்னு சொல்கிறோம். அப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த நீதிபதியுடைய கருத்தில் சனாதனத்தை பின்பற்றக்கூடிய வர்ணாசிர தர்மம் நீடிக்கணும்னு விரும்புகிறாங்க அவங்க. அது அரசியல் சட்டத்துக்கு ஏற்புடையதா? அரசியல் சட்டத்துக்கு எதிர்பாக இருக்கக்கூடிய சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னால் அதை நம்புகிற இந்து மக்களை ஒழிக்கணும்னு அர்த்தமாகும்னு சொன்னால் அது எப்படி அர்த்தமாகும்? எனவே ஆகவே எதை வேணாலும் கிளப்புவாங்க. நாளைக்கு உதயநிதியை பதவி விலகுன்னு சொல்லுவாங்க, நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் அவர் மேலே வழக்கு போடுன்னு சொல்லுவாங்க, KN நேரு மேலே வழக்கு போடுன்னு இப்போ பல முறை வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரையில் தேர்தலுக்குள்ள எப்படியாவது திமுகவில் இருக்கிற அமைச்சர்களை ஊழல் குற்றச்சாட்டில் பல்வேறு விஷயங்களை சிக்க வச்சு அவங்கள அலக்கழிக்கணும். அதன் மூலம் அப்படி தானே டெல்லியில் பண்ணாங்க. ஆம் ஆத்மியினுடைய முதலமைச்சரை கைது பண்ணிட்டு தான் அங்கே வந்து பண்ணாங்க. அது மாதிரி அரசு நிர்வாகத்தை பயன்படுத்தி மாநில அரசையும் அமைச்சர்களையும் அலங்கோலப்படுத்தி அதன் மூலம் தேர்தலில் வெற்றி பெறலான்னு பார்க்குறாங்க. இதுதான் உண்மையான நோக்கமே தவிர வேற என்ன நோக்கம் இருக்குது? நான் என்ன செய்கிறேன், அவ்வளோ பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்குனாங்க. இன்றைக்கி அதிமுக அமைச்சர்கள் பேர்லாம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்க, ஊழல் வழக்கு இருக்க, நீங்கள் கூட்டணி சேர்ந்துருக்க அவங்க பேர்லாம். ஏற்கனவே அதிமுகவில் ஊழல் குற்றச்சாட்டில் தானே தண்டனையே வந்தது. நீங்கள் இப்போ அது கூட்டணி வச்சுருக்க அதிமுக ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சியா? பகிரங்கமாக ஊழல் நடத்தி அதில் உச்ச நீதிமன்றமே தண்டனை வழங்கி இன்றைக்கும் பல அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நிலுவையில் இருக்கிற போது நீங்கள் மற்றவங்க மேலே ஊழல் வழக்கு நடவடிக்கை மேற்கொள்ள என்ன நியாயம் இருக்குது உங்களுக்கு? எனவே இதெல்லாம் தேர்தல் வர்ற வரைக்கும் இந்த நாடகங்களை அரங்கேற்றுவாங்க. சார், வர சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய கட்சி அதிக இடங்களை கேட்குமா? சிதம்பரத்தில் மார்க் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுமா? நீங்கள் சிதம்பரத்தின் வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறீர்களா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க. அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் கூடுதலான இடத்தை கேட்போம்.
கண்டிப்பாக வந்து எல்லா கட்சியுமே எந்த ஒரு கட்சியும் தங்கள் கட்சிக்கு அதிகமான இடம் கேட்குதுங்கிற உரிமை இருக்குது. பேச்சுவார்த்தையில் அது முடிவாகும். அதில் வர்ற போது நாங்கள் வந்து நிச்சயமாக வற்புறுத்த தொகுதியில் சிதம்பரமும் நிச்சயமாக இடம் பெறும். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி என்கிற மாதிரிலாம் இடம் பெறும். இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவதற்கான விருப்பம் இல்லை, அதுக்கான வாய்ப்பு இல்லை. சிதம்பரம் நகராட்சியில் வந்துட்டு ஊழல் அதிகமாக இருக்கிறதுக்கு அங்கே போட்டியில் கேட்க மாட்டாங்கன்னு அதிமுக பயங்கரமாக பொதுமக்களை குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து அது யாரு? சிதம்பரம் நகராட்சியில் நிறைய ஊழல் நடப்பதாகவும் நீங்கள் அங்கே அதாவது துணைத் தலைவர் இருந்தும் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேதுன்னு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு எம்எல்ஏ. இல்லை, அதாவது சிதம்பரம் நகராட்சி மட்டும் இல்லை, தமிழ்நாடு பூரா நகராட்சியினுடைய செயல்பாடு, உள்ளாட்சியினுடைய செயல்பாடுகளை இப்போ மதுரையில் நாங்கள் எல்லா மாநகராட்சி சிதம்பரம் நகராட்சி உட்பட ஏதோ எங்கள் துணைத் தலைவருக்குனால வாயமுட்டா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. எனவே எங்கே நாங்கள் அதாவது அதிமுகவுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் துணைத் தலைவராக இல்லை. எங்களுக்கு நகராட்சி நிர்வாகம் நடக்கணும், மக்களுடைய நல்ல பல திட்டங்கள் நடக்கணும், அதில் ஊழலற்ற நிர்வாகமாக இருக்கணுங்கிறத எங்களுடைய துணைத் தலைவர் ஒவ்வொரு மன்ற கூட்டத்திலையும் பேசிக்கிட்டு தான் இருக்காரு, வற்புறுத்திக்கிட்டு தான். அவர் உலகம் ஃபுல்லாக தமிழை பரப்புறாராம். அதாவது அதான் சொல்கிறேன், மோடியை பற்றி நம்ம என்ன சொல்கிறது, யார் வந்து யாருக்கு வழி அனுப்ப தயாராக இருக்காங்கிறது தேர்தல் முடிவில் தெரியும். முடிவு மோடி தீர்மானிக்கிறது இல்லையே, யாரை வழி அனுப்புகிறாங்க, யாரை தேர்ந்தெடுக்காங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் தான் தீர்மானிக்கணும், மோடியாக தீர்மானிக்கணும். எனவே யாரை வழி அனுப்ப போகிறாங்கிறது மோடிக்கு தேர்தலுக்கு பிறகு தெரியும். நிச்சயமாக இந்த தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி மக்களால் முறியடிக்கப்பட்டு வழி அனுப்பப்பட்டு அந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்பது மீண்டும் ஏற்கனவே மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு தான் இருக்காங்க. 2021 மக்கள் அவங்களுக்கு வழி அனுப்பிச்சாங்க, 2024 மக்கள் வழி அனுப்பிச்சாங்க, 2026 அந்த கூட்டணிக்கு மக்கள் வழி அனுப்ப போகிறாங்க.